அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு புதையல் யோகம் நிறைந்த அடுத்த 3 மாத காலங்கள் கடகராசினியர்களுக்கு உங்கள் விதி மாறும் நேரமாக அமைகிறது. அந்த வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 3க்குரிய புதன் ராசியில் இருப்பதால எத்தனை கஷ்டங்களிலும் ஒரு நன்மையை கண்டுபிடித்து முன்னேறிவிடக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 3 மாத காலங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாரு. சுக லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பதால் சுகங்கள் அதிகரிக்குங்க. அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் உண்டுங்க. அதே போல் மனை வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் அல்லது வீடு கட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாலும் சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 3 மாத காலங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. திருமணம், சீமந்தம் முதலிய சுபகாரிய நிகழ்வுகளை நீங்கள் முன்னெடுக்க இருக்கீங்க. உங்களுடைய பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் 2 கிரகங்கள் இருப்பதால் எந்த ஒன்றிலும் எதிர்பாராத தடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பது கவனத்தில் கொண்டு செயல்பட்டால் சிரமங்களை தடுத்து விடலாம். அதே போல் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக என்ன மாதிரியான துன்பங்கள் வந்தாலும் அவற்றை துடைத்தெறிந்து விட்டு முன்னேறக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த அடுத்த 3 மாதங்களும் அமைஞ்சிருக்குது. அதே போல் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. நண்பர்கள், கூட்டு தொழிலில் உள்ள அங்கத்தினரின் போன்றவர்களால் சிறு தொல்லைகள், மனக்கசப்பும் ஏற்படலாம். அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தது. அதே போல் கடகராசினியர்களுக்கு அடுத்த 3 மாத காலங்கள் முழுவதுமே கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள். சனிக்கிழமை அன்று பூஜை அறையில் ஒரு நல்லெண்ணெய் அகல் விளக்கு வைத்து வழிபடுங்க. குறைந்தபட்சம் 1 மணி நேரம் அந்த தீபம் எரிய வேண்டும். அப்படி செய்யும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.